Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே சுகாதாரமற்ற குடிநீரால் 7 பேர் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தியாகதுருகம் அருகே வடதொரசலூர் மூப்பனார் கோவில் தெருவை சேர்ந்த 7 பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களை பரிசோதித்ததில் சுகாதாரமற்ற குடிநீரால் 7 பேரும் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது. இதையடுத்து வடதொரசலூர் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் கிராமத்தில் தொற்றுநோய் பரவி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சத்தியமங்கலம் கிராமத்தை சேர்ந்த கொத்தனார் ஒருவர் பள்ளி கிடந்த டாஸ்மாக் மதுபானத்தை குடித்ததால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் என்ற கொத்தனாருக்கு டாஸ்மாகில் வாங்கிய மதுபானத்தை குடித்ததில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதோடு வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டுள்ளது. பின்னர் பாட்டிலை பார்த்த சக்திவேலுக்கு அதில் பல்லி இறந்து கிடந்திருப்பது தெரிய வந்தது. விடியா திமுக ஆட்சியில் பல்லி கிடந்த டாஸ்மாக் மதுபானத்தை அறியாமல் குடித்த சக்திவேல் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பது மதுப்பிரியர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே சிறிய மழை பெய்தாலே அதிக அளவில் மழைநீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாடம்பாக்கம், நூத்தஞ்சேரி மற்றும் ஆதித்யா நகர் 3வது தெருவில் சிறிய மழை பெய்தாலே 1 அடி வரை மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதாக குற்றம் சாட்டும் குடியிருப்பு வாசிகள் தேங்கிய மழை நீரால் துர்நாற்றம் வீசும் நிலையில் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அதிமுக கவுன்சிலரின் வார்டு என்பதால் புறக்கணிக்கப்படுகிறது என சந்தேகம் எழுவதாக தெரிவித்த மக்கள் தாங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் அனைத்தையும் செலுத்திவிட்டோம், அதனால் அரசு தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் நிறைய தண்ணி தேங்கி நிற்குது. இது டெட் அண்ட் தெருன்றதுனால ஃபுல் தண்ணி எல்லாம் இங்கே வந்துடுது. இவங்க ரோடு போட்டது ஒரு சைடு டேப்பராக போட்டிருக்கிறாங்க. அதனால் எல்லா தண்ணி இங்கே வருவதனால சாக்கடை தண்ணி எல்லாம் கலந்து வந்துடுது. மதுரை அருகே வெள்ளிமலைப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பராமரிக்கப்படாமல் உள்ளதாக மாணவர்கள், பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பள்ளியின் வடக்கு பகுதியில் உள்ள ஓடுகள் உடைந்தும் தெற்கே உள்ள பகுதியில் மழை பெய்தால் பள்ளியில் உள்ள சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுவதாகவும் மாணவர்கள் குமருகின்றனர். சுவிட்ச் உடைந்து மின்விசிறிகள் வேலை செய்யாமலும் மாணவர்கள் அமரும் பாய் கிழிந்தும் கழிவறை பழுதடைந்தும் காணப்படும் நிலையில் பள்ளியை சீரமைக்காமல் விடிய அரசு வேடிக்கை பார்ப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள ஓடைகளில் பாலம் கட்டப்படுவதில் விடியா அரசு அலட்சியமாக செயல்படுவதால் பக்தர்கள் வேதனையடைந்துள்ளனர். கடந்த 2022-2023 ஆண்டு பட்ஜெட்டில் ஓடைகளில் பாலம் கட்ட 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் வனத்துறை அனுமதி பெறாமல் விடியா அரசு 3 ஆண்டுகளாக அலட்சியமாக செயல்பட்டு வருகிறது. இதனால் வெள்ளப்பெருக்கின் போது சதுரகிரி கோவிலுக்கு செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாவதாக தெரிவிக்கும் பக்தர்கள் விடியா அரசு விரைந்து வனத்துறை அனுமதி பெற்று பாலத்தை கட்டி முடிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற திமுக வேட்பாளரிடம் பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து வாக்கு சேகரிக்க செல்லும் திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேமூர் பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிடம் அங்கிருந்த இளைஞர் ஒருவர் தமிழகத்தில் எப்போதுதான் மதுவிலக்கு கொண்டுவரப்படும் என கேள்வி எழுப்பினார். அதற்கு திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மத்திய அரசிடம் கேளுங்கள் என மழுப்பலாக பதிலளித்துவிட்டு அங்கிருந்து நழுவிச் சென்றார். அப்போது கேள்வி கேட்ட இளைஞரை எதுக்கு கேள்வி கேட்கிற என திமுக நிர்வாகி மிரட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுவை ஒழிக்கணும், அதுக்கு என்ன ஒரு முடிவு சொல்லுங்க. அது எம்எல்ஏ பேசுறது இல்லனா, இல்லனா நீங்க பேசுங்க. அது பிரதமர் பேசணும். பிரதமர் தமிழ்நாட்டுல தான மது இல்ல இந்தியா பூரா இருக்குது, குஜராத்ல இருக்குது. அண்ணா ஸ்டாலின் ஐயா அது குஜராத்ல இருக்குதா? அங்க இல்ல ஏன் பேச விட மாட்டீங்க? ஏன் பேசணும்? ஸ்டாலின் ஐயா ஒழிக்கறன்னு சொன்னார்ல, போய் பாரு. எங்க கேளு. நாம குடிக்காம இருக்கோம். தஞ்சாவூர் ஐயம்பேட்டையில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக மற்றும் கூட்டணி கட்சியின் உறுப்பினர்களை கௌரவிக்கும் விழாவில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மனு கொடுப்பதற்காக சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராகத் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்டவர்கள் 1 கோடி 3 ஆண்டுகளாக புகார் கொடுத்தும் விடியா திமுக அரசு சரிவர நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுதா, நவாஸ்கனி ஆகியோரிடம் மனு கொடுப்பதற்காக சூழ்ந்தனர். ஆனாலும் பாராட்டு விழாவிற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காமல் விடியா அரசின் காவல்துறை உதவியுடன் மண்டபத்திற்குள் சென்றனர். கடந்த 3 ஆண்டு காலத்துல நாங்கள் வெறும் 4 போராட்டங்களை தான் முன்னெடுத்திருக்கிறோம்.
இனியும் நாங்கள் பொறுமையாக இருப்பதாக இல்லை. இந்த மனுவை கொடுத்து அதிகபட்சமாக ஒரு 30 நாள் அரசாங்கத்துக்கு டைம் கொடுத்து அவர்கள் இதை நிறைவேற்றி தராத பட்சத்துல மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுப்பது, சென்னையிலே அனைத்து முதலீட்டாளர்களையும் ஒன்று திரட்டி அங்கே போராட்டத்தை நடத்துவது, சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்துவது, ஒவ்வொரு மாவட்டம் தாலுகாவிலும் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை வாரத்துல 2 நாளைக்கு தொடர் போராட்டங்களை நாங்கள் அறிவிக்கலாம் என்று இருக்கிறோம். மீன்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்கள் பிடித்து வரும் இறால், நண்டு, மீன் உள்ளிட்டவைகளை தனியார் கொள்முதல் நிறுவனங்கள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அரசே மீன்களை நேரடியாக கொள்முதல் செய்ய வலியுறுத்தியும் மீன்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய கோரியும் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேலை நிறுத்தம் காரணமாக சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் சுமார் 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் அருகே உளுந்தாம்பட்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எடை போடாமல் வைக்கப்பட்டிருந்த 100கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பண்ருட்டி அருகே உள்ள காவனூர், கரும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிட்ட நெல்மணிகளை அறுவடை செய்து உளுந்தாம்பட்டு பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு டிராக்டர் மூலம் கொண்டு சென்றுள்ளனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எடை போடாமல் வைக்கப்பட்டிருந்த 100கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் பெரும் துயருக்காளாகியுள்ளனர். நெல் கொள்முதல் நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு 200 முதல் 300 நெல் மூட்டைகள் மட்டுமே ஊழியர்கள் எடை போடுவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் இதனால் தேக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் தற்போது மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக வேதனை தெரிவித்தனர். எல்லா தண்ணியும் வந்து உள்ள இப்போ எங்கேயும் காய வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. நாங்கள் எப்படி வாரி போட்டோம், ஆள் வச்சு வாரி போட்டோம்னாலும் இடம் இல்லை. தலைமுறை பாடுபட்டு தூக்கி கொடுக்குறா நாங்கள் என்ன செய்ய முடியும்? இதான் நாங்களுக்கு வகுத்து குழப்புக்கு இல்லைன்னு தான் இதை வந்து பயிர் வச்சுது. எங்களை யாரும் பார்க்குறவங்க இல்லை. காலையிலேருந்து நாங்கள் கூலியால் வச்சு வரையாந்து கொட்டணும். இதில் திருப்பி நாங்கள் எங்கே எடுத்து போக முடியும்? நாங்களே சத்த வண்டி வச்சு அடிச்சு வந்தோம். சொந்த டிப்பர் இருக்குது, எதை அடிச்சு மரத்துக்கு நாங்கள் அடிச்சு வந்து போட்டு 10 நாளாக கிடக்குது. மழையில் நனைஞ்சு போச்சு. 10 நாளாக போட வேண்டியதானே? 10 மூட்டை போடுறாங்க, 5 மூட்டை போடுறாங்க, அவங்க மட்டும் வீட்டுக்கு போயிடுறாங்க. யார் பாதிக்கப்படுறது? நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம், அவங்க பாதிக்கப்படல. சென்னை தண்டையார்பேட்டையில் 8 வயது சிறுவனை தெருநாய் துரத்தி கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேனியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த தனலட்சுமியின் 8 வயது மகன் கௌரிநாதன் கடைக்கு சென்றபோது தெருநாய் ஒன்று சிறுவனை ஓட விரட்டி கடித்து குதறியுள்ளது. இதில் சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஒரே நாளில் 3 பேரை தெருநாய் கடித்து குதறிய நிலையில் விடியா திமுக அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் தொழிலாளர்கள் விரோத போக்கை கண்டித்து 100கணக்கான தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தமிழக அரசாணைப்படி தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் கலைந்து சென்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீர் வினாடிக்கு 5000 கனஅடியாக உயர்ந்ததை அடுத்து ஒகேனக்கல் மெயின் அருவி, ஐந்தருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதைத் தொடர்ந்து ஒகேனக்கலுக்கு வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்பதால் விடியா திமுக அரசு பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. குமரிக்கடல் உள்வாங்கியதால் விவேகானந்தர் பாறைக்கு படகு போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. இது வழக்கமான நிகழ்வு என்றும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் கடல் நீர் மட்டத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 5ஆம் தேதி அமாவாசை நிகழ்ந்துள்ளதால் அதன் தொடர்ச்சியாக காற்றழுத்தம் அதிகமாகி கடல் நீர்மட்டம் குறைந்துள்ளதாகவும் இதனால் மண்மேடுகள் தென்படுவதாகவும் கூறப்படுகிறது.